இப்போ பாரத்ன்ற பேர் நல்லா இருக்கா இல்லை அதுக்கு முந்தின உள்ள பேர் நல்லா இருக்கா? எது பிடிச்சிருக்கு? பாரத் பல்க்கு போவேன் பாவா. 90 ரூபாய்க்கு பெட்ரோலை போடுவேன். உமால பறந்துருவேன். மதுரையை வச்சு எனக்கு ஒரு தத்துவம் வேணும். மதுரை தான் எங்க கோட்டை. வவுத்துலயே விழுவும் பாரு ஓட்டை. எப்பொன்னு அப்புன்னு தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க முத கத்துக்க பாவா. லீகோ படம் தெரியுமா? லீகோ படம். ஏன் பாவா எப்பயுமே வீடியோ போட்டு தான் ஜாலியாக இருக்கிறதா? இல்லை பாவா, எனக்கு பிச்சை தான் பாவா எடுக்கல. உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன பாவா, பிச்சை ஒன்று தான் பாவா எடுக்கல. எதுக்கு உட்காந்துக்கிறது யார் தெரியுதா? பேர் என்ன? பிளாக் பாண்டா. பிளாக் பாண்டா. பிளாக் பாண்டாவா? ஆமா, பாண்டா கருப்பு கரடி. என்னது கருப்பு கரடி? கருப்பு கரடியா? ஆமா. யார் வச்ச பேரு? நானா உருவாக்கிட்ட பேரு. எங்க இருந்து வரீங்க? மதுரையில இருந்து. இது என்னது? இது என்னது? மதுரை தான். இப்போ வீடு எங்க இருந்து வரீங்க? நான் மேலூர்ல இருந்து வரேன். மேலூர் எங்க இருக்கு? இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? வீட்டுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்றீங்களா? வேலைக்கு போனா எதுவுமே சொல்ல மாட்டாங்களா வீட்டுல? பாவா வீட்டுல நான் கொஞ்ச நாள் படுத்து கிடந்தேன். எப்படி படுத்து கிடந்தீங்க? இந்த அப்படி படுத்து கிடந்தேன். மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். படுத்து இருந்தேன். கசகசன்ட்டாங்க. அப்படியே அந்த சுடுதண்ணியில எப்படி கொதிக்கிற மாதிரி என்னைய கொந்தளிக்க விட்டாங்க. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா அப்படி புண்ணு மாலை ஆப்புரா கொடுத்து அப்புன்னு மாலை முட்டான்னு முட்டிட்டு. என்னண்ணே இது தக்காளி தண்ணியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க? என்ன கல்யாணம் முடிஞ்சா? பாவா கல்யாணம் நீங்க பேசக்கூடாது சரியா? அம்புட்டன் மடை உடஞ்ச பீஸா வருது. இல்ல புரியல. எப்படி? மடை உடஞ்ச பீஸா வருது. மண்டை உடஞ்ச பீஸா? மடை மடை மடன் என்னது? தண்ணி வரும் தெரியுமா? மடை. ஆமா. ஆமா இல்ல ஆமா. அந்த மடை உடஞ்ச பீஸா இருக்கு அம்புட்டும். உடையாத பீஸா நீங்க கூட்டிட்டு வாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. லவ்வும் பண்ணலையா? லவ்வே நான் பண்ணல பாவா. ஏன்? எனக்கு பிடிக்காது பாவா லவ். ஏன் பிடிக்காது? புது பீஸே கிடைக்க மாட்டேங்குதே. லவ் பண்ணுண்டேனா எனக்கு இப்போ வந்து அதுக்கு அர்த்தம் தெரியணும். புது பீஸ்னா பழைய பீஸ்னா என்ன? பாவா கை வைக்காத ரோஸ் தான் எனக்கு தேவை. கை வச்ச ரோஸ் தான் அம்புட்டும் வருது இப்ப. ஓ நீ அப்படி வரியா? வேலைக்கு போல, கல்யாணம் ஆகல, லவ் பண்ணல. இப்போ லவ் பண்றதுக்கு ஐடியா இருக்கா? பாவா அம்புட்டும் தூர் வாரின கம்மாவா இருக்கு. நல்ல கம்மாயா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அந்த கம்மாயை அம்மாவாக்கிடுவேன். எப்புன்னு அப்புன்னு. எப்புன்னு அப்புன்னு. எப்புன்னு அப்புன்னு. இது மக்களுக்கு புரியுமா? புரியுறவங்களுக்கு புரியும்ல. புரியாதவங்களுக்கு சீனில சிட்டு சவத்துல முட்டை சொல்லுங்க டாக்டர். இது என்னன்னு தெரியுதா? இது தாரா சீட்டு இல்ல. இப்ப நம்ம உட்காந்து கட்டானா அது பற்ற. இதை வச்சு ஏதாவது எனக்கு ஒரு டைலாக் வேணும். பற்றே வச்சா? இதுதான் எங்க பற்ற. நாய் உள்ள வந்துச்சுன்னா அடைச்சிருவேன் சற்ற. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. எப்புன்னு அப்புன்னு. எப்புன்னு அப்புன்னு. அப்புன்னு. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுறப்பா. இப்போ ட்ரெண்டிங்ல வந்து ஒரு விஷயம் இருக்கு, பாரத் அப்படின்னு. இப்போ பாரத்ன்ற பேர் நல்லா இருக்கா இல்லை அதுக்கு முந்தின உள்ள பேர் நல்லா இருக்கா? எது பிடிச்சிருக்கு? எனக்கு பாரத்ன்ற பேர் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பாரத் தான். ஏன்? பாரத் பல்க்கு போவேன் பாவா. எங்க அப்பா வண்டியை கொண்டு போவேன். எக்ஸலு 100 ரூபா கொண்டு போவேன். 90 ரூபாய்க்கு பெட்ரோலை போடுவேன். 10 ரூபாய்க்கு ஆயில போடுவேன். ஆயில போட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புன்னு கிக்கர் அடிச்சு அப்புன்னு ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உமால பறந்துருவேன். இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா பறந்தோன்னு அப்புன்னு ஏரியாவே அப்புன்னு எக்ஸல்லே விளைங்க. எப்பொன்னு அப்புன்னு போய்கிட்டு இருப்பேன். அடைச்சிருச்சுன்னா நம்ம பல்க் இழுக்க பார்த்து போட்டுக்கு இந்தியனு ஹெச்பி அந்த மாதிரி பார்த்து போட்டு. ஆமா அது. ஆனா பாரத் தான் எப்பயும். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்து வந்து ரஜினி வச்சு ஒரு படம் எடுக்கிறாப்புல. சரிங்களா? இன்னும் பேர் நான் வரல. அதுக்கு வசனம் தேவைப்படுது. அதுக்கு வந்து உங்களை நான் வந்து நியமிச்சிருக்கேன். நான் போய் காமிக்கிறேன். வசனம் நல்லா பேசுவீங்கல்ல? பாவா லீகோ படம் தெரியுமா? லீகோ படம் என்ன கொடுமை சரவணன். விஜய் படம் லீவு படம். லீவு படமா? லீகோ 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 லீகோ. ஆமா லீகோ. அந்த படத்துக்கு வசனம் நான் நிறையா சொல்லியிருக்கேன். நிறையா
வசனங்கள் கொடுத்துருக்கேன், ம் போயிருக்கேன். அதுக்கே இன்னும் சம்பளம் வரல, ஒரு தண்ணி பாக்கெட்டோட வாங்கி கொடுக்கல. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. ம் நீங்க வந்து அடுத்த படத்துக்கு வசனம் கேட்டீங்கன்னா என்ன எங்கே போறதுண்ணா? எனக்கு வசனம் மட்டும் பேசணும், கண்டிப்பாக உங்களை போட்டு கொடுக்குறேன். ஏதாவது 2 வசனத்தில் பேசி விடுங்க. சீனில் சிட்டு சோத்துல முட்டு வச்சுக்க வாங்கிக்க வனர் வச்சா பயலுக ஊட்டியில மட்டும்தான் வளரும். 3 to 3.5 கிலோ தான் முட்டையே விரியும். எப்பொன்னு அப்பொன்னு. இது யார் எழுதுனா? நான் தான். வேற யாரு? நான் தான். வேற வேற அடுத்த வசனமா? இதுதான் எங்க அட்டி. இங்க நான் தான் டைனோசரோட குட்டி. எப்பொன்னு அப்பொன்னு. இப்போ அப்புன்றீங்களே, ஆமா. அக்குல எதுவும் புண்ணு இருக்கா? பாக்குறீங்களா? சி எதுவும் புண்ணு இருக்கா அதுல? இல்லையே. அப்புறம் எதுக்கு அப்புன்னு ஏன் அது எனக்கு புரியல. எப்பொன்னு அப்பொன்னு, அதுதான் கதையே. சபா இப்பவே கண்ணை கட்டுது. பொன்னம்பலம் தெரியுமா? பொன்னம்பலம் தெரியாது. பொன்னம்பலம் தெரியாதா? தெரியாது. என்னடா தெரியாது? முத்து படம் பார்த்திருக்கீங்களா? முத்து, மைடியர் முத்தா. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். நான் கேட்கறதுக்கே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. முத்து படம் பார்த்திருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு விடுகதையா இந்த வாழ் சொல்லுங்க. என்னது விடுகதையா? அந்த சாங் தானே. அது என்ன பாட்டு தெரியுமா? ஆன்றீங்க ஒரு மாதிரி. எங்க இதுல வாரி அவ்வளோ வரும் சித்த காம பிசாஸ்களா, காம பிசாஸ்களா. விடுகதை அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? அதில் அடிச்சு துரத்து வரா ஒருத்தவர, ஆமா, ரஜினியை. அவர் தான் வந்து பொன்னம்பலம். அவர் தான் அடுத்த படத்துக்கு வந்து வில்லேன். அவர் வந்து ரஜினியை பார்த்து ஒரு டைலாக் பேசுறாப்புல, அது ரஜினியை கோவப்படுறாரு. அந்த டைலாக் நீங்க பேசுங்க. என்ன பேசினாப்புல ரஜினி? இப்போ பொன்னம்பலம் ஆப்போசிட்ல இருந்து கத்துறாரு, 2 பேருக்கு சண்டை. கிளைமேக்ஸ்ல ரஜினி நீ ஒரு ரஜினியா அப்படின்றாரு. அதுக்கு இங்கிட்ட இருந்து ரஜினி என்ன சொல்லுவாப்புல, உங்க ஸ்டைல்ல சொல்லணும். பாவா ரஜினி, நான் ரஜினி, என் தம்பி நடிச்ச கஜினி. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? எப்பொன்னு அப்பொன்னு, தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கத்துக்க. வரட்டா? சரி வா கிளம்பும். நக்கல்யா அவனுக்கு. இப்போ விஜய், லோகேஷ் கனகராஜ் விஜய் வச்சு ஒரு படம் எடுக்கிறாரா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். என்ன படம்? இப்போ நீங்க தான் சொன்னீங்களா ஒரு படம், லீகு. என்னது லீகோ? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. லீகோவா? ஆமா. அதில் யார் ஹீரோ? விஜய். அது யார் எடுக்கிறா? விஜய் ஆண்டனி. இப்போ இந்த லீவு படம் சொன்னீங்களா? லீவு. ஆமா, லீவு. விஜயாண்டன் எடுக்கிறாரு. லீவு விட்டா போய் பார்ப்பேன். சொல்லுங்க. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. விஜயாண்டன் வச்சு எடுக்கிறான்னு சொன்னீங்களா? ஆமா. அதுக்கு வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு? அது நீங்க தான் பாடணும். நீங்க பாடினீங்கன்னா ட்ரெண்ட் ஆச்சுன்னா அந்த பாட்டை போய் லீவ் படத்தில் வைக்கிறோம். இம்புட்டு இருக்கு ஆசை, இது ஆல்ரெடி வந்துருச்சு. படத்தை பார்க்க எனக்கு எவ்வளவு இருக்கு ஆசை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. உன்னைய கூட்டிட்டு போய் பார்க்கணுமே லீவு அன்னைக்கு அந்த படத்தை. இப்போ லீகோ படத்துல விஜய் ஹீரோ, மனுஷன் அடிக்கா வில்லேன். விஜய் வந்து என்ன பண்ணிட்டாப்புல, மனுஷனுக்கு பார்த்து ஒரு கட்டாரத்தை அஞ்சு போட்டாப்புல, சண்டை வாடான்னு. அதுக்கு பேர் என்ன சொல்லாப்புல மனுஷன் அடிக்கா விஜயை பார்த்து? கரெக்டா இருந்தா பொரட்டா, மனுஷுலிக்கா நான் தான் சால்னா பைய தூக்கிட்டு வரட்டா. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கத்துக்க. வரட்டா? அவர் சண்டை கூப்பிட்டா நீ சால்னா பைய தூக்கிட்டு போயிருவீங்க. ஆமா, சால்னா தூக்கிட்டு போயிட்டு பொரட்டா அரட்டா இருந்தா முக்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லு. இப்போ நீங்க திரிசா, அவர் விஜய், போய் லவ் எப்படி சொல்லுவீங்க விஜய்கிட்ட? நான் தான் திரிசா. ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ? என்ன வீட்டுல ஒரே சண்டை. விஜய், உன்னை மனசார லவ் பண்றேன், கரெக்டா இருந்துக்க. என்னைய விட்டுட்டு வேற யார்கிட்டையும் போன உன் கருவை அறுத்துரு வேண்டாம். என்னைய விட்டுட்டு வேற யார்கிட்டையும் போன உன் கருவை அறுத்துரு வேண்டாம். உங்க லவ்வரு. லவர். ரொம்ப நாளா நல்லா பழகுது. ரொம்ப நாளா பழகிட்டு நெருக்கமா பழகுறாங்களா? எப்படி நெருக்கம் அப்படி. ரொம்ப நாளா பழகிட்டு கடைசி நேரத்துல போன் பேசுறீங்க, செகண்ட் கால் போகுது. இது வந்து ஒரு டைலாக். பொம்பளைய வந்து மோசமான விஷம், அரளி கொட்டை தெரியுமா? அது மாதிரிதான் பொம்பளைய. எப்ப அரைச்சு ரசத்துல ஊத்தி விடுவாளுகிட்டே தெரியாது. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இது நான் வசனம் சொல்ல சொன்னேன். என்ன வந்து நீங்க சொல்லல, இந்த மாதிரி ஏமாத்திட்டு போயிட்டேன். வசனமா சொல்லணும். எனக்கு அப்பா பேசுறாரு, ஆத்தா பேசுறாரு, புருஷன் பேசுறாருன்னா என்னிட்ட சொல்லக்கூடாது. புருஷன் பேசுறாரு பாவா, அது ஒரு கணக்கு வழக்கு பாவா. தூர்வாரண கம்மாயில இருந்து தூக்கி வச்சிருக்கேன் கரையில, தெரியுமா தெரியாதா? நான் உங்க ஆளுக்கு கொண்டு இப்போ யாருக்கு போட்டுச்சிங்க? என் ஆளுக்கு. அப்புறம் எதுக்கு புருஷன் சொல்றீங்க இடையில? புருஷன் அது ஒரு கணக்கு வழக்குல வச்சிருக்கேன் பாவா அவங்கள.
பொம்பளை சோக்கு கேக்குதாடா பொம்பளை சோக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? அவங்களுக்கு ஆயிருச்சு, எனக்கு ஆகல. கல்யாணம் ஆனவங்களுக்கு எதுக்கு போன் அடிக்கிறீங்க அப்புறம் நீங்க? சும்மா ஒரு கணக்கு வழக்குல வச்சிருக்கேங்க. உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா? எனக்கும் தான் பொண்டாட்டியா இருந்தா. அப்பா பேசுறாரு, அம்மா பேசுறாரு, புருஷன் பேசுறான்லாம் என்னிட்ட சொல்லக்கூடாது. முடியல. புருஷன் எதுக்கு லைன்ல வரான் அதுல? எனக்கு அது அடுத்தே பொண்டாட்டியில பாவா, அப்புறம் எப்படி லைன்ல வராம பிசுற அடிக்காதுல. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தவே உங்க பொண்ணாட்டி கால் பண்றேன். அதுக்கு என்ன வசனம் பேசுவீங்க அவன்கிட்ட? பாவா வசனமே நான் சொல்லல பாவா, எனக்கு அடி ஒவ்வொருலாம் எரியுது பாவா, கபா கபான்ட்டு. எதுக்கு? என் பொண்டாட்டிக்கு அடுத்து என் போன் வச்சானா எனக்கு வவுறு எரியாம வேற என்ன எரியும்? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு என்ன தக்காளி சட்னா? இன்ஸ்டாகிராம்ல பொம்பளை பிள்ளைல அதுவா அந்த மெசேஜ் பண்ணுங்களே. ஆமா பண்ணுங்களா? அதுவா போயிருங்களா? அதுகளுக்கு ஒரு தத்துவம். பழையிட்டா விடமாட்டோம், பிடிக்கலாட்டினா பக்கத்திலே விடமாட்டோம். எப்பொண்ணு அப்பொண்ணு தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க முத கத்துக்குங்க. எல்லாரும் பிள்ளைகளும் வாழ்ந்துக்கங்க, வச்சுக்கங்க. மதுரையை வச்சு எனக்கு ஒரு தத்துவம் வேணும். மதுரை, நான் மதுரை, நீ நிக்காத எதிர, நான் வளர்க்குறேன் 2 குதிரை, உன்னை விட்டுருவேன் பதற. எப்பொண்ணு அப்பொண்ணு கரெக்டா இருந்தா புரட்டா, அம்மாவை கத்தியோட வரட்டா. மதுரை தான் எங்க கோட்டை, வவுத்துலயே விழுவும் பாரு ஓட்டை. எப்பொண்ணு அப்பொண்ணு தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க முத கத்துக்க, வச்சுக்க, வாழ்ந்துக்க. ஏன் பாவா எப்பயுமே வீடியோ போட்டு ஜாலியா இருக்கிறதா? இல்லை பாவா, எனக்கு பிச்சை தான் பாவா எடுக்கலை. உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன பாவா, பிச்சை ஒன்று தான் பாவா எடுக்கலை. வாழ்க்கையில் நிறையா கஷ்டங்கள் இருக்குது, நான் அதை சொல்லலை. என்னைமாரி பயிலுக நிறையா பேர் இருக்காங்க, வெளியூருக்கு போகிறாங்க, வேலையை பார்க்குறாங்க. பசங்க ஒன்று அழுகாத தான் பாவா, அழுகிற மைண்டுக்கு போயிடுவாங்க. அழுதுகிட்டு தான் இருக்காங்க, அது நம்மகிட்ட சொல்ல மாட்டேன் நண்பா அப்படின்ட்டு சொல்ல மாட்டாங்க. உங்கள் வீடியோ பார்த்து சிரிக்கிறாங்களே, அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் பாவா? என்னன்னால 4 பேர் சந்தோஷமாக இருக்காங்களா, எனக்கு அது போதும் பாவா, வேற ஒன்றும் நான் எதிர்பார்க்கல பாவா. வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்களே, அவங்களுக்கு எதாவது செய்யணும்னு தோணிருக்கா? ஏதாவது ஆசை இருக்கா? பாவா இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதில்லை. எனக்கு செய்யணும்னு ஆசை இருக்குது, அண்டா செயல்படுத்த முடியலை. என்னை மாதிரி பசங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், எந்திரிச்சு ஓடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஓடுங்க, ஓடிக்கிட்டே இருங்க, வெற்றி உங்களை தேடி வரும். எப்பொண்ணு அப்பொண்ணு தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கற்றுக்க முத, வச்சுக்க வாங்கிக்க.